டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகிற அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் நெஞ்சார்ந்த வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் இலக்கியத்தில் சமய முன்னோடிகள். சமய முன்னோடிகளில் யார் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அப்பர், சம்பந்தர், அதாவது திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், இவங்களை பற்றி மட்டும் நம்ம சமய முன்னோடிகளில் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது அப்பர். அப்பரோட இயற்பெயர் மருள்நீக்கியார். இளம் வயதிலே பெற்றோரிலிருந்து இவரோட அக்கா தமக்கை திலகவதியால் இவர் வளர்க்கப்பட்டிருக்காரு. இவர் இளம் வயதிலே பெற்றோர் இழந்திருக்காரு. அக்கா திலகவதியால் வளர்க்கப்பட்டிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில் இவர் சமண சமயத்தில் சேர்ந்து தர்மசேனர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு. ஆரம்ப காலத்தில் சமண சமயத்தில் சேர்ந்து தர்மசேனர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கார். திலகவதியின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, அப்பருக்கு சூளை நோயை கொடுக்குறாரு. அதாவது இவரோட அக்கா திலகவதியோட வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமான் கடவுள் அப்பருக்கு சூளை நோயை தந்து ஆட்கொள்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவீட்டான திருக்கோயிலில் இறைவனால் திருநாவுக்கரசர் அப்படின்னு அப்பர் அழைக்கப்படுறார். யாரால திருநாவுக்கரசர் என அழைக்கப்படுறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இறைவனால் திருநாவுக்கரசர் என அழைக்கப்படுகிறார். அதாவது சமண சமயத்தில் இருக்கும்போது அவருக்கு சூளை நோய் வருது. அதுக்கப்புறமா அவரோட அக்கா காரணமாக அவரோட வேண்டுகோள்படி இவர் மறுபடியும் சைவ சமயத்துக்கு மாறுறாரு. சைவ சமயத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் இவருக்கு சூளை நோய் விடுபடுது. அப்போ அவர் பாடின பாட்டு என்னன்னா, கூற்றவராயினும் விளக்கலீர், கூற்றாயினவாறு விளக்கலீர் அப்படின்றது தான் இவர் முதல்ல சிவன் மேலே பாடிய பாடல். கூற்றாயினவாறு விளக்கலீர் அப்படின்னு மனமுருகி பாடுறாரு. அதுக்கப்புறம் இவர் சைவ சமயத்திலேயே இறுதி வரை இருக்கார். மகேந்திர பல்லவ மன்னன், அதாவது பல்லவ மன்னன் அவனிசிம்மனுக்கு அப்புறம் வரக்கூடிய அவனிசிம்மனோட மகன் விஷ்ணு சிம்மனோட மகன் மகேந்திரவர்மன். இவர் மறுபடியும் சமண சமயத்துக்கு தான் திருநாவுக்கரசர் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணும்போது அது இவர் ஏற்றுக்கொள்ளாமல் எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு சைவ சமயத்திலையும் நீடித்து இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் யாம் யாருக்கும் குடியேறலும் யமனை அஞ்சோம் அப்படின்னு பல்லவவர்மன்கிட்ட சொல்கிறாரு. ஏற்கனவே நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். மகேந்திர பல்லவவர்மன் யாருன்னா சித்திரக்கார புலி, அதுதான் மகேந்திரவர்மனை தான் சொல்லுவோம். அப்பர் முதலாம் மகேந்திரவர்மன் வைணவ சமயத்திலேருந்து சைவ சமயத்திற்கு இவர் தான் மாற்றாரு. மகேந்திரவர்மன் அப்பரை சைவ சமயத்திலேருந்து வைணவ சமயத்துக்கு மாற சொல்கிறாரு. ஆனால் இறுதியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, அப்பர் அதாவது திருநாவுக்கரசர் முதலாம் மகேந்திரவர்மன் வைணவ சமயத்திலேருந்து சைவ சமயத்திற்கு மாற்றிடுறாரு. மறுபடியும் முதலாம் மகேந்திரவர்மன் வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறிடுறாரு. அப்பர் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்னு பார்த்தோம்னா 81 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. சமணமும் பௌத்தமும் செல்வாக்கு பெற்றிருந்த தமிழர் பண்பால் நலிவடைந்த நிலையில் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் ஊராக சென்று திரை இசை பாடலை பாடி மீண்டும் தமிழர் பண்பாட்டை நிலைநிறுத்துறாங்க. யாருன்னு பார்த்தோம்னா திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும். அப்போ ஆரம்ப காலத்தில் சமணமும் பௌத்தமும் இருக்கும்போது இவங்க மறுபடியும் சைவ சமயத்தை நிலையாட்டுறதுக்காக ஊராக சென்று இசை பாடலை பாடி மீண்டும் தமிழர் பண்பாட்டை நிலைநிறுத்துறாங்க. திருநாவுக்கரசர் உழவார் படையை கொண்டு பாலடைந்த கோவில்களை துப்புரவு செய்து செப்பனிடுறாரு அடிக்கடி. இவர் சொன்ன மிகச்சிறந்த வசனம் எதுன்னு பார்த்தோம்னா, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்றத இவர் சொன்னது மட்டும் இல்லாமல் செயல்படுத்தி காமிச்சிருக்காரு. தாண்டகம் எனப்படும் பாவகையை தம் பாடல்களில் திறம்பட கையாண்டு தாண்டக வேந்தர் என்ற பட்டத்தை பெற்றிருக்கார். தாண்டகம் அப்படின்றது ஒரு வகையான பாவகை. அது தன்னோட பாடல்களில் எல்லா இடங்களையும் கையாண்டு தாண்டக வேந்தர் அப்படின்ற பட்டத்தை பெற்றிருக்காரு. இவரோட சிறப்பு பேர் என்னென்னு பார்த்தோம்னா, மருள்நீக்கியார், தர்மசேனர், திருநாவுக்கரசர், அப்பர், தாண்டகவேந்தர். மருள்நீக்கியார், தர்மசேனர், திருநாவுக்கரசர், அப்பர், தாண்டகவேந்தர், இதெல்லாம் சிறப்பு பேர்கள். அப்பர் பின்பற்றிய மார்க்கம் எதுன்னு பார்த்தோம்னா தாச மார்க்கம்.
ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது சம்பந்தர், திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் அந்தனர் மரபில் தான் பிறந்திருக்காரு. இவர் பிறந்த இடம் வந்து சீர்காழி. இவரோட பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபாத இருதயர் பகவதியார். சிவபாத இருதயர் பகவதியார். இவரோட வேறு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா ஆளுடை பிள்ளை காளிவள்ளல். ஆளுடை பிள்ளை காளிவள்ளல். முன்ன அப்பருக்கு என்னென்ன பேர் பார்த்தோம்னா மருளுக்கியார், தர்மசேனர், திருநாவுக்கரசர், அப்பர், தாண்டகவந்தன் பார்த்தோம். அதுபோல் சம்பந்தருக்கு என்னென்ன பேர்னு பார்த்தோம்னா ஆளுடை பிள்ளை காளிவள்ளல். இது ரெண்டும் சிறப்பு பெயர்கள். இளமையிலே இறைவன் மீது அருள் பெற்று 4 மின்னிசையில் தமிழ் பரப்பும் அப்படின்ற நிலையில திருஞான சம்பந்தர் வாழ்ந்திருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று திருஞான சம்பந்தர் 16வது வயதில் மனக்கோலத்துடன் திருப்பெருமானை நல்லூரில் இறைவனோடு சேர்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவர் இளம் வயதிலே எல்லா கோயில்களும் சென்று சைவ சமயத்தில் பரப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் 16 வயதிலேயே திருமண கோலத்துடன் திருப்பெருமானை நல்லூரில் இறைவனோடு கலந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சைவ சமயம் மீண்டும் தமிழ்நாட்டில் வேறு ஒன்ற வேண்டும் அப்படின்றதுக்காக பாடுபட்டதில் இவங்க 2 பேரும் தான், அப்பர் மற்றும் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் வந்து மிக இளைய வயதுடையவர். அதே அப்பர் பார்த்தோம்னா மிக முதிர்ந்த வயதுடையவர். அவருக்கு 80 வயசு, இவருக்கு 18, அதாவது 10 வயசு அந்த ரேஞ்சில் இருந்திருக்காங்க. அவருக்கு 80 வயசு இருக்கும்போது இவர் 8 வயசுலேருந்து 16 வயசு வரலையும் எல்லாரும் சேர்ந்து, அதாவது இருவரும் சேர்ந்து ஊராக சென்று சைவ சமயத்தை பரப்பியிருக்காங்க. பெரிய புராணத்தில் பார்த்தோம்னா சேக்கிலார் எழுதிய பெரிய புராணத்தில் சம்பந்தரை பற்றி நிறைய பாடல்கள் இருக்கிறதுனால பெரிய புராணம் வேறு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா பிள்ளை பாதி புராணம் பாதி, பிள்ளை பாதி புராணம் பாதி. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தரை பற்றியான பாடல்கள் இவருடைய சிறப்பை குறிக்கக்கூடிய பாடல்கள் நிறைய இடங்களில் தென்படுறதுனால பெரிய புராணத்துக்கு பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்ற சிறப்பு பெயரும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருஞான சம்பந்தர் நின்ற சீர் நெடுமாறன் என்ற பாண்டிய மன்னன் வந்து சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாற்றிருக்காரு. அதே முன்ன அப்பர் நம்ம என்ன பார்த்தோம்னா மகேந்திர பல்லவர்மன், முதலாம் மகேந்திரவர்மனை வந்து வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாற்றாரு. அதே திருஞான சம்பந்தர் இவர் என்ன பண்றாருன்னா பாண்டிய மன்னன், அதாவது நின்ற சீர் நெடுமாறன் எனப்படும் கூன் பாண்டியன் மன்னனை வந்து சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாற்றார். சைவ சமயம் உங்களுக்கு என்னன்னு தெரியும், சிவபெருமான் வழிபடக்கூடிய சமயம் தான் சைவ சமயம். கூன் பாண்டியனோட மனைவி மங்கையர்க்கரசியாரும் அதே பாண்டிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் குலச்சிறையாரும் சிறந்த சிவபக்தர்கள். இவங்க 2 பேருமே சிவபக்தர்கள் இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக மன்னன், மன்னனோட மனைவி, அமைச்சர் இவங்க எல்லாருமே சைவ சமயத்தில் மாறதுனால அரசியல் செல்வாக்கு மிகுந்த சமயமாக சைவ சமயம் மாறுது. காரணம் திருஞான சம்பந்தர் தான். திருஞான சம்பந்தரை வந்து ஆதிசங்கரர் என்னன்னு அழைக்கிறாருன்னா திராவிட சிசு அப்படின்னு அழைக்கிறாரு. திராவிட சிசு அப்படின்னு திருஞான சம்பந்தரை ஆதிசங்கரர் அழைக்கிறாருன்னு சொல்கிறாங்க. திருஞான சம்பந்தர் இயற்றிய பதிகங்கள் எத்தனை பாடல்கள்னு பார்த்தோம்னா 384. இவை எல்லாமே வந்து இயற்கை வர்ணனை மற்றும் தத்துவ கருத்துக்களை இடம்பெற்றதா இருக்குது. இவர் பின்பற்றிய மார்க்கம் எதுன்னு பார்த்தோம்னா பிள்ளை மார்க்கம். திருஞான சம்பந்தர் இயற்றிய பதிகங்கள் 384. இவர் பின்பற்றிய மார்க்கம் பிள்ளை மார்க்கம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது சுந்தரர். இறைவனை தன் தோழனாக எண்ணி வழிபட்டுவர் தான் சுந்தரர். சுந்தரர் இறைவனால் வன் தொண்டர் என்றும் அழைக்கப்படுகிறார். இறைவனால வந்து வன் தொண்டர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். திருமுனைப்பாடி நாட்டில் தோன்றிய சுந்தரரை நரசிங்க முனையரையார் என்னும் மன்னர் வளர்த்து வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. திருமுனைப்பாடி நாட்டில் தோன்றிய சுந்தரரை நரசிங்க முனையரையார் என்னும் மன்னர் வளர்த்து வந்தார். சுந்தரர் வந்து திருமண கோலத்தில் இருக்கும்போது இறைவனால் தடுத்து ஆள்கொள்ளப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திருமண கோலத்தில் இருக்கும்போது அவரோட திருமணத்தை இறைவன் தான் வந்து தடுத்து சுந்தரர் தனக்கு அடிமை அப்படின்னு இறைவன் சொல்றார் அப்படின்றது தான் சுந்தரோட வரலாறு.
பித்தா அப்படின்னு இறைவனை ஏசினாலும் இறைவனால் அருளப்பட்டவர் சுந்தரர் மட்டும்தான். இறைவனோட வேண்டுகோளுக்கு இணங்க இவர் பாடிய பாடல் தான் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா எந்தான் மறவாதே நினைக்கின்றேன் மறந்துன்னை அப்படின்ற பாடலை சுந்தரர் பாடியிருக்காரு. என்ன பாடல்னு பார்த்தோம்னா, பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா எந்தன் மறவாதே நினைக்கின்றேன் மறந்துன்னை வைத்தாய் பெண்ணை வெண்பால் வெண்ணை நல்லுருட்டரையுள் அத்தா எனக்கோலாய் இனி அல்லேன் எனலாமே அப்படின்ற பாட்டு. சுந்தரர் இயற்றிய பாடல் தான் தேவாரமாக வச்சுருக்காங்க. அதாவது இயற்றிய பாடல் தேவாரம். 12 திருமுறைகளில் 7ஆம் திருமுறையாக அப்படி வச்சுருக்காங்க. சுந்தரர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தேவாரம். 12 திருமுறைகளில் 7ஆம் திருமுறையாக வச்சுருக்காங்க. தேவாரம் 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் 3 திருமுறை, அதாவது மொத்தம் 7 திருமுறையோட தொகுப்புமே தேவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முதல் 3 எழுதியது திருஞான சம்பந்தர், அடுத்த 3 திருநாவுக்கரசர், 7வது சுந்தரர், 8வது மாணிக்கவாசகர். 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர் வருவார். அது அடுத்தது பார்க்கலாம். சுந்தரர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூர். இவரோட ஊர் திருநாவலூர். சுந்தரர் திருநாவலூர் பிறந்திருக்காரு. பெற்றோர் பார்த்தோம்னா சடையனார், இசை ஞானியார். சுந்தரோட பிள்ளை திருப்பெயர் நம்பி அருளார். இவரோட பிள்ளை திருப்பெயர் பார்த்தோம்னா, அதாவது இயற்பெயர் நம்பி அருளார். சிவபெருமான் சுந்தரரை தோழராக கொண்டதால் இவர் தம்பிபிரான் தோழர் அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் சுந்தரரை தோழராக கொண்டதால் இவர் தம்பிபிரான் தோழர் அப்படின்னு சொல்றாங்க. சுந்தரர் எழுதிய இன்னொரு நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருத்தொண்டர் தொகை. திருத்தொண்டர் தொகை சுந்தரர் எழுதின இன்னொரு நூல். சேக்கிலர் எழுதிய திருத்தொண்டர் புராணத்திற்கு முதல் நூலாக, அதாவது மூல நூலாக அமைவது சுந்தரர் எழுதிய திருத்தொண்டர் தொகைதான். சேக்கிலர் எழுதிய திருத்தொண்டர் புராணத்திற்கு மூல நூலாக அமைவது சுந்தரர் எழுதிய திருத்தொண்டர் தொகை. இவரோட காலம் பார்த்தோம்னா 9ஆம் நூற்றாண்டு. இவர் பின்பற்றிய மார்க்கம் தோல மார்க்கம். சுந்தரர் பின்பற்றிய மார்க்கம் தோல மார்க்கம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தோம்னா திருவாதவூர். முன்ன நம்ம பார்த்த சுந்தரர் எந்த ஊர்னு பார்த்தோம்னா திருநாவலூர். இவர் திருவாதவூர். மாணிக்கவாசகர் திருவாதவூர், சுந்தரர் திருநாவலூர். மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் திருவாதவூர். திருவாதவூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மதுரைக்கு அருகில் இருக்குன்னு சொல்கிறாங்க. மாணிக்கவாசகர் எங்கே வேலை செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம்னா அரிமர்த்தன பாண்டியனோட தலைமை அமைச்சராக இருந்திருக்காரு. பாண்டியனுக்கு குதிரை வாங்க சென்ற போது திருப்பெருந்துறை இறைவனால் திருவருளால் ஆட்கொள்ளப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கோயில் பார்த்தோம்னா திருப்பெருந்துறை இறைவன். திருப்பெருந்துறை இறைவன் மெய்யுருக பாடி கசிந்து கண்ணீர் மல்க அழுது தொழுவார். இதனால் இவர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணிக்கவாசகரை என்னன்னு சொல்கிறாங்கன்னா அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணிக்கவாசகர் எழுதின நூல் தான் திருவாசகம். திருவாசகமும் திருக்கோவை ரெண்டுமே மாணிக்கவாசகர் எழுதியது. திருக்கோவை மற்றும் திருவாசகம். திருப்பெருந்துறையில் இவர் கட்டிய கோயில் தான் ஆவுடையார் கோயில். இவர் எழுப்பிய கோவில் தான் திருப்பெருந்துறையில் ஆவுடையார் கோவில். இது திருப்பெருந்துறை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில், தற்போதைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. காலம் பார்த்தோம்னா இவரும் 9ஆம் நூற்றாண்டு. முன்ன பார்த்த சுந்தரரும் 9ஆம் நூற்றாண்டு தான். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு ஜி.யு. போப் திருவாசகத்தின் பெருமையை சொல்றாரு. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கு உருகார் அப்படின்னு ஜி.யு. போப் சொல்றாரு. மாணிக்கவாசகர் எழுதிய இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னா போற்றி திருவகவல். இது வழிபாட்டுக்கு உரிய நூலாக இருக்குது. திருசதக பாடல்கள் அனுபவ வெளிப்பாடு பாடல்கள்லாம் அமைஞ்சிருக்கும். இவர் இது சதகம் அப்படின்னா 100. அப்புறம் வேற என்னன்னு பார்த்தோம்னா ஆண்டாள் எழுதின நூல் திருப்பாவை. மாணிக்கவாசகர் எழுதுறது திருவெம்பாவை. இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிற சான்ஸ் இருக்கு. ஆண்டாள் திருப்பாவை, அதே மாணிக்கவாசகர் திருவெம்பாவை. இது ரெண்டுமே பாவை பாடல்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாவை பாடல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆண்டாள் எழுதிய திருப்பாவை மற்றும் மாணிக்கவாசகர் எழுதிய திருவெம்பாவை.
மாணிக்கவாசகர் எழுதிய திருவெம்பாவை வந்து சயாம் நாட்டில் மிக சிறந்த நூலாக போற்றப்பட்டு வருகிறது. இறைவன் என்ன கேட்கிறாருன்னா, பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு சொன்னதுனால மாணிக்கவாசகர் வந்து திருக்கோவையார் என்னும் அகத்துறை நூலை வந்து இயற்றுறார். பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மாணிக்கவாசகர் திருக்கோவையார் என்னும் அகத்துறை நூலை வந்து இயற்றுறார். திருவாசகம் திருக்கோவையாரும் 8ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன. பெரிய புராணம் அதாவது 12 திருமுறைகளில் திருவாசகமும் திருக்கோவையாரும் 8ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன. கன்ஃபியூஸ் ஆகிறது எதுன்னு பார்த்தோம்னா, தேவாரம் சுந்தரர்கள் வந்து, திருவாசகம் மாணிக்கவாசகர் வந்து, திருவெம்பாவை அதுவும் மாணிக்கவாசகர், திருப்பாவை பார்த்தோம்னா ஆண்டாள், திருக்கோவை மாணிக்கவாசகர். தேவாரம் சுந்தரர்கள் வந்து, திருவாசகம் மாணிக்கவாசகர் எழுதுனது, திருவெம்பாவை மாணிக்கவாசகர் வந்து, திருப்பாவை எழுதுனது ஆண்டாள், திருக்கோவை மாணிக்கவாசகர். இவ்வளோதான் இவங்க 4 பேர்த்த பற்றின தகவல்கள். அதாவது அப்பர், சுந்தரர், சம்பந்தர் மற்றும் மாணிக்கவாசகர் இவங்க 4 பேர்த்தோட தகவல்கள் இவ்வளோ தான். நம்ம மறுபடியும் வேகமாக ஒரு டைம் இவங்க 4 பேர்த்த பற்றி மட்டும் பார்த்துடலாம். முதல்ல அப்பர். அப்பரோட இயற்பெயர் மருள்நீக்கியர். இவர் தமக்கையோட பேர் திலகவதி. அவரோட வேண்டுகோள் படி தான் இறைவன் வந்து அப்பருக்கு சூளை நோயை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் அப்பர் இருந்த சமயம் சமண சமயம். அதுக்கப்புறம் சூளை நோய் ஆட்கொண்டு நோய் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் சைவ சமயத்துக்கு மாறுறாரு. சைவ சமயத்துக்கு மாறினதுக்கப்புறம் அவர் பாடிய முதல் பாடல் கூற்றா இனவாறு விளக்கிலீர் அப்படின்னு சொல்லி சைவ சமய சிவனை பற்றி மனமுருகி பாடுறான்னு சொல்கிறாங்க. இவர் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் நாள் வந்து துன்புறுத்தப்படுகிறார். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, சைவ சமயத்தில் வந்து மறுபடியும் சமண சமயத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி மகேந்திரவர்மனால் துன்புறுத்தப்படுகிறார். ஆனால் எதிர்மறையாக என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, மகேந்திரவர்மன் வந்து சமண சமயத்தில் வந்து மறுபடியும் சைவ சமயத்துக்கு மாறுறாரு. காரணம் அப்பரால். அப்பர் வந்து மகேந்திரவர்மன்கிட்ட கம்பல் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, யாம் யாருக்கும் குடியலும் யமனை அஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கேள்வி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. யாம் யாருக்கும் குடியலும் யமனை அஞ்சோம் அப்படின்னு சொல்கிறது யாருன்னு கேட்டாங்கன்னா அப்பர் தான். அதாவது மருள்நீக்கியார். ஸோ மகேந்திரவர்மனை வந்து சமண சமயத்துலேருந்து சைவ சமயத்துக்கு மாற்றுறது யாருன்னு பார்த்தோம்னா அதுவும் அப்பர் தான். சாரி, மகேந்திரவர்மன் வந்து வைணவ சமயத்துலேருந்து சைவ சமயத்துக்கு மாற்றுறது. வைணவ சமயத்தில் தான் இருந்திருக்காங்க மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன் வந்து வைணவ சமயத்துலேருந்து சைவ சமயத்துக்கு மாற்றுறது அப்பர். அப்பரோட வயசு என்னன்னு பார்த்தோம்னா 81 வயசு சொல்லி இருந்திருக்காரு. அப்புறம் தாண்டகம் என்னும் பாவை பாடுவதில் இவர் மிக சிறந்தவராக இருந்ததுனால இவரோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா தாண்டகவேந்தர் அப்படின்ற சிறப்பு பட்டம் இருக்குது. இவர் சொன்ன சிறப்பான சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, என் கடன் பணி செய்து கிடப்பது, என் கடன் பணி செய்து கிடப்பது. இவரோட சிறப்பு பேர் என்னன்னு பார்த்தோம்னா மருள்நீக்கியார், தர்மசேனர், திருநாவுக்கரசர், அப்பர், தாண்டகவேந்தர். இவர் பின்பற்றிய மார்க்கம் தாச மார்க்கம். அடுத்து சம்பந்தர். சம்பந்தர் வந்து அந்தனர் மரல் சீர்காழியில் பிறந்திருக்காரு. இவரோட வேறு பேர் பார்த்தோம்னா ஆளுடை பிள்ளை, காளிவல்லர், பேற்றூர், சிவபாத இருதயர், பகவதியார். இவர் வந்து 16 வயசுலேயே திருமண கோலத்துடன் திருப்பெருமானை நல்லூரில் இறைவனோடு கலந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சைவ சமயம் மீண்டும் தமிழ்நாட்டில் தலைக்க பாடுபட்டவர்களில் சம்பந்தர் மிக முக்கியமானவர் சொல்கிறாங்க. அடுத்தது பெரிய புராணம் வந்து பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சிறப்பு பேர் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, சம்பந்தரை பற்றியான பாடல்கள் அதிகமாக இருக்கிறதுனால பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு பெரிய புராணம் பேர் பெற்றிருக்கு. பிள்ளை அப்படின்றது சம்பந்தரை தான் சொல்கிறாங்க. ஏன்னா காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இவர் பின்பற்றிய மார்க்கம் பிள்ளை மார்க்கம். அது மட்டும் இல்லாமல் வயதில் மிக மிக சிறியவராக இருந்ததுனால சம்பந்தரை வந்து பிள்ளை அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. அதாவது ஆளுடை பிள்ளை, காளிவல்லர் இதெல்லாமே இவரோட சிறப்பு பெயர்கள் தான். சம்பந்தர் யார் வந்து சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாற்றான்னு பார்த்தோம்னா, நின்ற சீர் நெடுமாறன் என்றும் பாண்டிய மன்னன், அதாவது கூன் பாண்டிய மன்னனை வந்து சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாற்றாரு.
நம்ம பார்த்தது அப்பர், அதாவது மகேந்திரவர்மனை வந்து வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாற்றாரு. இங்க சமந்தர் நின்றசீர் நிர்மாறன் என்னும் பாண்டிய மன்னனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாற்றுறாரு. அடுத்தது ஆதிசங்கர சமந்தர் என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்கன்னா திராவிட சிசு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. கூன்பண்ணோட மனைவி மங்கையர்க்கரசி மற்றும் அவரோட அமைச்சர் குலசிறையார் எல்லாருமே சிறந்த சிவபக்தராக இருக்காங்க. ஸோ எல்லாருமே அரசியல் காரணமாக சைவ சமயம் மிக சிறந்த செல்வாக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம்னு பார்த்தோம்னா சமந்தர் தான். திருஞான சம்பந்தர் இயற்றிய பதிகங்கள் 384. இவை அனைத்துமே வந்து இயற்கை வர்ணனை மற்றும் தத்துவ கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பின்பற்றிய மார்க்கம் வந்து பிள்ளை மார்க்கம். அடுத்தது சுந்தரர் இறைவனை தம் தோழனாக வழிபட்டவர், இறைவனால் வன்தொண்டர் என்று அழைக்கப்பட்டவர். திருமுனைப்பாடி நாட்டில் தோன்றிய சுந்தரரை நரசிங்க முனையாரர் என்னும் மன்னர் வளர்த்திருக்காரு. திருமுனைப்பாடி நாட்டில் தோன்றிய சுந்தரர் வந்து நரசிங்க முனையரையர் என்னும் மன்னர் தான் வளர்த்திருக்காரு. இறைவனால் வன்தொண்டர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சுந்தர் வந்து திருமண கோலத்தில் இருக்கும்போது இறைவனால் தடுத்து ஆள்கொள்ளப்பட்டவர். அதாவது சுந்தரோட திருமணத்தை தடுத்தது இறைவன் தான். பித்தா என இறைவனை ஏசினாலும் இறைவனால் அருளப்பட்டவர் சுந்தரர். இறைவனின் வேண்டுகோளுக்கு இணங்க இவர் பாடிய பாடல் என்னன்னு பார்த்தோம்னா, பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா எந்தன் மறவாதே நினைக்கின்றேன் மறந்துண்ணை அப்படின்ற பாடலை பாடியிருக்காரு. சுந்தரர் இயற்றிய தேவாரம் 12 திருமுறைகள் 7ஆம் திருமுறையா வச்சிருக்காங்க. சுந்தரர் திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூர் அப்படின்ற ஊர்ல தான் பிறந்திருக்காரு. பெற்றோர் யாருன்னு பார்த்தோம்னா சடையனார், இசை ஞானியார். சுந்தரரோட இயற்பெயர்னு பார்த்தோம்னா நம்பியாரூரார் தான் சுந்தரர். சிவபெருமனை தோழராக கொண்டதால் சுந்தரருக்கு என்ன பேருன்னு பார்த்தோம்னா தம்பி பிரான் தோழர் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. சுந்தரர் எழுதிய இன்னொரு நூல் பார்த்தோம்னா திருத்தொண்டர் தொகை. சேக்கிழார் எழுதிய திருத்தொண்டர் புராணத்திற்கு முதல் நூலா, அதாவது மூல நூலாக அமைவது சுந்தரர் எழுதிய திருத்தொண்டர் தொகை தான். இவரோட காலம் பார்த்தோம்னா 9ஆம் நூற்றாண்டு. இவர் பின்பற்றிய மார்க்கம் தோழ மார்க்கம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் பார்த்தோம்னா திருவாதவூர். அதே சுந்தரர் பிறந்த ஊர் திருநாவலூர். மாணிக்கவாசகர் திருவாதவூர். திருவாதவூர் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா மதுரைக்கு அருகில் இருக்குது. மாணிக்கவாசகர் எங்கே வேலை செஞ்சார் பார்த்தோம்னா அரிமத்ன பாண்டியனின் தலைமை அமைச்சராக வேலை செஞ்சிருக்காரு. பாண்டியனுக்கு குதிரை வாங்க சென்ற போது திருப்பெருந்துறை இறைவன் திருவருளால் ஆட்கொள்ளப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பெருந்துறை இறைவனை மெய்யுருக பாடி கசிந்து கண்ணீர் மல்க அழுது தொழுதவர் மாணிக்கவாசகர் தான். இதனால இவருக்கு என்ன பேர் பார்த்தோம்னா அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்றாங்க. திருவாசகம் திருக்கோவையும் மாணிக்கவாசகர்களிலிருந்து திருப்பெருந்துறையில் இவர் எழுப்பிய கோயில் என்ன பேரில் அழைக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா ஆவுடையார் கோயில் அப்படின்னு அழைக்கிறாங்க. திருப்பெருந்துறை உள்ள மாவட்டம் தற்போதைய புதுக்கோட்டை தான். இந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். திருப்பெருந்துறையில் உள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தோம்னா புதுக்கோட்டை. இவர் வாழ்ந்த காலம் 9ஆம் நூற்றாண்டு. சுந்தரர் வாழ்ந்ததும் 9ஆம் நூற்றாண்டு தான். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு ஜி.யு. போப் சொல்றாரு. இது மாணிக்கவாசக பெருமையை உணர்த்தும்படி இருக்கு. திருசதக பாடல்கள் வந்து அனுபவ வெளிப்பாடாக அமைஞ்சிருக்கு. சதகம் அப்படின்னா 100. ஆண்டாள் பாடிய திருப்பாவையும் மாணிக்கவாசகரின் திருவெம்பாவையும் ஆண்டாள் பாடிய திருவெம்பாவையும் மாணிக்கவாசகர் எழுதிய திருவெம்பாவையும் பாவை பாடல்கள் அப்படின்னு சொல்றாங்க. திருவெம்பாவை வந்து சயாம் நாட்டில் மிக சிறந்த நூலாக போற்றப்படுது. பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு சொல்றாங்க.
பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு இறைவன் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க திருக்கோவையார் என்னும் அகத்துறை நூலை மாணிக்கவாசகர் எழுதுறாரு. திருவாசகமும் திருக்கோவையாரும் 8ஆம் திருமுறையா வச்சிருக்காங்க. தேவாரம் சுந்தரர் எழுதுனது, திருவாசகம் மாணிக்கவாசகர் எழுதுனது, திருவெம்பாவை மாணிக்கவாசகர் எழுதுனது, திருப்பாவை ஆண்டாள் எழுதிய நூல், திருக்கோவை மாணிக்கவாசகர் எழுதிய நூல். ஸோ இதுதான் கன்ஃபியூஸ் ஆகும். தேவாரம் சுந்தரர், திருவாசகம் மாணிக்கவாசகர், திருவெம்பாவை மாணிக்கவாசகர், திருப்பாவை ஆண்டாள், திருக்கோவை எழுதுனது மாணிக்கவாசகர். இவ்வளவுதான் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இவங்களை பற்றின தகவல்கள். எங்களுடைய தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான வேறு தகவல்கள் அறிய எங்களோடு இணைந்திருங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம்.